அண்டார்டிகானாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? எங்கே பார்த்தாலும் பனி, பயங்கரமான குளிர், மனுஷங்களே வாழ முடியாத ஒரு இடம், அப்படித்தானே தோணும். ஆனால் அந்த பனி பிரதேசத்துக்கு நடுவில் ஒரு எரிமலை தினமும் தங்கத்தை கக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்கள் கேட்குறது 100க்கு 100 உண்மை. அண்டார்டிகாவில் இருக்கிற மவுண்ட் எர்பஸ் அப்படிங்கிற எரிமலை தான் தினமும் பல லட்சம் மதிப்புள்ள தங்க துகள்களை காற்றுல கக்கிட்டே இருக்குது. இந்த பனி உலகத்தில் இப்படி ஒரு அதிசயமா? இது எப்படி சாத்தியம்? அங்கே இருக்கிற தங்கம் எல்லாம் இப்போ எங்கே போகுது? இதை பற்றி நாசா விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே வித்தியாசமாக இருக்க போகுது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டார்டிகா அப்படிங்கிறது இந்த உலகத்தோட தென்கோடியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பனிப்பிரதேசம். இங்கே இருக்கிற பனிக்கட்டிகளோட தடிமன் மட்டுமே பல கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும். இங்கே மனுஷங்க நிரந்தரமாக வாழவே முடியாது. வெறும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக மட்டும்தான் விஞ்ஞானிகள் அங்கே போயிட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு உறைஞ்சு போன உலகத்தில் 138 செயல்படும் எரிமலைகள் இருக்குன்னு நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பனிக்கு அடியில் இத்தனை எரிமலைகளான்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மவுண்ட் எர்பஸ் அப்படிங்கிற ஒரு எரிமலை தான் இப்போ உலகத்தோட கவனத்தை ஈர்த்திருக்கு. ஏன்னா இந்த எரிமலை சும்மா தீப்பிழம்புகளையும் சாம்பலையும் மட்டும் கக்காம கூடவே சுத்தமான தங்க துகள்களையும் கக்கிட்டு இருக்கு. நாசா அமைப்போட ஏர்த் அப்சர்வேட்டரி செஞ்ச ஆராய்ச்சியில் இந்த மவுண்ட் எர்பஸ் எரிமலையிலிருந்து தினமும் 80 கிராம் அளவுக்கு தங்க தூசிகள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தங்க தூசிகளோட மதிப்பு மட்டுமே தினமும் இந்திய ரூபாயில் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும். ஒரு எரிமலை எப்படி தங்கம் கக்கும்? பூமிக்கு அடியில் இருக்கிற மெக்மா அப்படிங்கிற உருகிய பாறைகள் பயங்கரமான வெப்பத்தோட மேலே வரும்போது அங்கே இருக்கிற வாயுக்கள் மற்றும் தூசிகளோட சேர்ந்து இந்த தங்க துகள்களும் வெளியே வருது. இந்த தங்க துகள்கள் எவ்வளவு சின்னதாக இருக்குன்னா வெறும் 20 மைக்ரோமீட்டர் அளவு தான் இருக்கு. அதாவது நம்ம தலைமுடியை விட ரொம்ப ரொம்ப மெலிசான தூசிகளா இது காத்துல பரவுது. இந்த மவுண்ட் எர்பஸ் எரிமலை கடல் மட்டத்தில் இருந்து 3794 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இது அண்டார்டிகாவோட மிக உயரமான மற்றும் ஆக்டிவாக இருக்கிற ஒரு எரிமலை. இந்த எரிமலையிலிருந்து வெளியே வர்ற தங்க தூசிகள் அந்த எரிமலையை சுற்றி மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 999 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் காற்றுல பரவி கிடக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதாவது அந்த அண்டார்டிகா காற்று முழுக்கவே தங்க துகள்கள் கலந்திருக்கு. நாசா விஞ்ஞானிகள் அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலத்தை சோதனை செஞ்சு பார்த்தப்போ அங்கே இருக்கிற காற்றுல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கலந்து இருக்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. பொதுவாக எரிமலைகள் வெடிச்சா சாம்பலும் புகையும் தான் வரும். ஆனால் இந்த எரிமலைக்குள்ள ஒரு தனித்துவமான லாவா ஏரி, அதாவது எரிமலை குளம் இருக்கு. உலகத்தில் இருக்கிற ஒரு சில எரிமலைகளில் மட்டும்தான் இந்த மாதிரி தொடர்ச்சியாக உருகிய நிலையில் இருக்கிற லாவா ஏரிகள் இருக்கும். அதில் இந்த மவுண்ட் எர்பஸ் எரிமலையும் ஒன்று. இந்த லாவா ஏரிக்குள்ளே இருக்கிற அதிகப்படியான வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக பூமிக்கு அடியில் ரொம்ப ஆழத்தில் இருக்கிற தங்கம் போன்ற விலை மதிப்பற்ற தாதுக்கள் உருகி வாயுக்களோடு சேர்ந்து மேல் நோக்கி தள்ளப்படுது. அப்படி வெளியே வர்ற தங்கம் காற்றுல இருக்கிற பனியோடு மோதும்போது உடனே குளிர்ந்து சின்ன சின்ன தங்க தூசிகளாக மாறிடுது. இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அங்கே இவ்வளவு தங்கம் காற்றுல பறக்குது, அதை ஏன் யாரும் போய் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தோணும். அண்டார்டிகாவில் இருக்கிற கால்நிலை உலகத்திலேயே ரொம்ப கொடூரமானது. அங்கே -50 டிகிரிக்கும் கீழே குளிர் இருக்கும். பயங்கரமான பனிப்புயல் வீசும். அதோடு இல்லாமல் இந்த தங்க துகள்கள் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதை காற்றுல இருந்து பிரித்து எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பில்லியன் கணக்கில் செலவாகும். அதனால தான் அங்கே இருக்கிற தங்கம் அப்படியே காற்றுல கலந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த இயற்கை அதிசயம் இன்னைக்கும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய சவாலாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த பூமியில் நாம் இன்னும் தெரிஞ்சுக்காத எத்தனையோ ரகசியங்களும் அதிசயங்களும் ஒளிஞ்சு கிடக்குது. அதில் இந்த அண்டார்டிகா தங்க எரிமலையும் ஒன்று. பனி பிரதேசத்துக்கு நடுவில் நெருப்பை கக்கி அதில் இருந்து தங்கத்தை உருவாக்குற இந்த இயற்கையோட விசித்திரமான படைப்பு நிஜமாவே வியக்க வைக்கிறது. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான அறிவியல் பூர்வமான தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த அண்டார்டிகா பனி பிரதேசத்துக்கு அடியில் இந்த ஒரு எரிமலை மட்டும் இல்லை, இன்னும் 137 எரிமலைகள் ஒளிஞ்சு கிடக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய எரிமலை பகுதி எதுன்னு கேட்டால் எல்லாரும் இந்தோனேசியா இல்லைன்னா பசிபிக் பெருங்கடலை தான் சொல்லுவாங்க. ஆனால் நிஜத்தில் இந்த அண்டார்டிகா பனிக்கு அடியில் தான் உலகத்தோட மிகப்பெரிய எரிமலை தொடரே அமைஞ்சிருக்கு. இந்த 137 எரிமலைகளும் மேற்கு அண்டார்டிகா பகுதியில் பனிக்கட்டிகளுக்கு அடியில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஆழத்திலிருந்து 4 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் புதைஞ்சு கிடக்குது. யோசிச்சு பாருங்க, மேலே பல 100 அடி உயரத்துக்கு பனிப்பாறைகள் இருக்கு. ஆனால் அதுக்கு அடியில் பயங்கரமான வெப்பத்தோட எரிமலை குழம்புகள் கொதிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த முரண்பாடு தான் விஞ்ஞானிகளை ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது. இந்த 137 எரிமலைகளில் இப்போதைக்கு மவுண்ட் எர்பஸ் மற்றும் மவுண்ட் மெல்பர்ன் அப்படிங்கிற 2 எரிமலைகள் மட்டும்தான் முழுசாக செயல்படும் நிலையில் இருக்குது.
மவுண்ட் ஏர்பஸ் தினமும் தங்கத்தை கக்கிட்டு இருக்குன்னா மவுண்ட் மெல்பர்ன் எரிமலையும் சும்மா இல்லை. அதுவும் ஒரு சில விசித்திரமான வாயுக்களை காத்துல பரப்பிக்கிட்டே இருக்கு. நாசா விஞ்ஞானிகள் என்ன பயப்படுறாங்கன்னா, இப்போதைக்கு பனிக்கு அடியில் அமைதியாக இருக்கிற மற்ற 135 எரிமலைகளில் ஏதாவது ஒரு எரிமலை திடீர்னு பெருசாக வெடிச்சா கூட அது அண்டார்டிகாவோட ஒட்டுமொத்த பனி கட்டமைப்பையே தலைகீழாக மாற்றிடும். அப்படி ஒருவேளை எரிமலைகள் வெடிச்சு அங்கே இருக்கிற பனிக்கட்டிகள் உருக ஆரம்பிச்சா உலகத்தில் இருக்கிற கடல் மட்டத்தோட அளவு பல மீட்டர்கள் உயரத்துக்கு அதிகமாயிடும். அதனால உலகத்தில் இருக்கிற பல கடலோர நகரங்கள் தண்ணிக்குள்ள மூழ்குற அபாயம் கூட இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. விஞ்ஞானிகள் இந்த அண்டார்டிகா எரிமலைகளை சும்மா சாதாரணமாக போய் ஆராய முடியாது. அங்கே இருக்கிற பயங்கரமான பனிப்புயல், அப்புறம் -60 வரைக்கும் போகிற உறைபனி குளிர், இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் அவங்க வேலை செய்யணும். அதுலேயும் இந்த மவுண்ட் எர்பஸ் எரிமலைக்கு பக்கத்தில் போகிறது மரணத்தோட விளிம்புக்கு போகிற மாதிரி. ஏன்னா அந்த எரிமலை எப்போ வெடிக்கும், எப்போ தங்கத்துகள்களையும் விஷவாயுக்களையும் கக்கும்னே தெரியாது. விஞ்ஞானிகள் அங்கே போய் அந்த எரிமலை குழம்புல இருந்து வர்ற புகையை சேகரித்து சிறப்பு உபகரணங்கள் மூலமாக அதை சோதனை செய்கிறாங்க. அப்படி சோதனை செஞ்சப்போ தான் அந்த புகையில் சின்ன சின்ன மைக்ரோ துகள்களாக தங்கம் கலந்துருக்கிறது அவங்க கண்ணால் பார்த்து கண்டுபிடிச்சாங்க. இந்த தங்கம் எப்படி உருவாகுதுங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் பின்னணி இருக்குது. பூமிக்கு அடியில் ரொம்ப ஆழத்தில், அதாவது பூமியோட மேண்டில பகுதியில் தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற உலோகங்கள் உருகிய நிலையில் கலந்துருக்கும். இந்த மவுண்ட் எர்பஸ் எரிமலைக்கு அடியில் இருக்கிற லாவா குழாய் பூமியோட ரொம்ப ஆழமான பகுதி வரைக்கும் நீண்டு இருக்குன்னு விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. அதனால தான் மற்ற எரிமலைகளில் இல்லாத ஒரு விசேஷமாக இங்கேருந்து வர்ற மெக்மா குழம்புல தங்கத்தோட அளவு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த உருகிய தங்கம் வாயுக்களோட சேர்ந்து எரிமலையோட வாய்ப்பகுதிக்கு வரும்போது அங்கே இருக்கிற குளிர்ந்த காற்றோட மோதி உடனே சின்ன சின்ன திகழ்களாக மாறி காற்றுல பறக்க ஆரம்பிச்சிடுது. நாசா விஞ்ஞானிகள் இதோட நிறுத்தாமல் சேட்டலைட் மூலமாகவும் இந்த எரிமலையை தொடர்ந்து கண்காணித்து வர்றாங்க. விண்வெளியில இருந்து பார்க்குறப்போ இந்த வெள்ளை பனி உலகத்துக்கு நடுவில் மவுண்ட் எர்பஸ் எரிமலை மட்டும் ஒரு சிவப்பு நிற புள்ளியா புகையை கக்கிக்கிட்டு இருக்கிறது தெளிவாக தெரியும். இந்த எரிமலை கக்குற தங்க துகள்கள் அண்டார்டிகாவோட காற்றுல கலந்து அங்கே இருக்கிற பென்குயின்கள், சீல் விலங்குகள் வாழ்கிற பகுதி வரைக்கும் கூட பரவி கிடக்குது. ஆனால் அந்த துகள்கள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற விலங்குகளுக்கோ இல்லை இயற்கைக்கோ இதனால எந்த பாதிப்பும் ஏற்படுறது இல்லை. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்கார நிறுவனங்கள் கூட இந்த அண்டார்டிகா தங்கத்தை எடுக்க இன்னைக்கு வரைக்கும் தயங்குறாங்க. அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற போக்குவரத்து வசதிகள் பூஜ்ஜியம். ஒருவேளை அங்கே மிஷின்களை கொண்டு போய் தங்கம் எடுக்க ஆரம்பிச்சா அதுக்கு ஆகுற செலவு அங்கே இருந்து கிடைக்கிற தங்கத்தோட மதிப்பை விட பல மடங்கு அதிகமாயிடும். அதனால தான் இயற்கை தனக்குள்ள வச்சிருக்க இந்த தங்க புதையலை மனுஷங்களால் தொட முடியாத அளவுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சிருக்கு. இந்த அண்டார்டிகா எரிமலைகளும் அது கக்குற தங்கமும் இந்த பூமி நமக்கு காட்டுற எத்தனையோ விசித்திரங்கள்ல ஒரு சின்ன பகுதி தான். இப்படிப்பட்ட ஒரு உறைஞ்சு போன பனி உலகத்துக்கு நடுவுல இயற்கையோட இந்த விசித்திரமான தங்க விளையாட்டு நிஜமாவே நம்மளை வியக்க வைக்குது. மனுஷங்களால எட்டவே முடியாத ஒரு இடத்துல தினமும் பல லட்சம் மதிப்புள்ள தங்கம் காத்துல கலந்து போயிட்டு இருக்குங்கிறது இயற்கை தனக்குள்ள வச்சிருக்க ரகசியங்கள்ல ஒரு சின்ன பகுதி தான். ஒருவேளை இந்த அண்டார்டிகா பனிக்கு அடியில் இருக்கிற மற்ற 137 எரிமலைகளும் இதே மாதிரி தங்கத்தை வச்சிருக்கா, இல்ல அதை விட பெரிய ஆபத்துகளை வச்சிருக்காங்கிறது காலப்போக்கில் விஞ்ஞானிகள் இன்னும் அதிகமா ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் நமக்கு முழுசா தெரிய வரும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், மனுஷன் எவ்வளவு தான் தொழில்நுட்பத்துல முன்னேறினாலும் இயற்கையோட ரகசியங்களை அவனால முழுசா புரிஞ்சிக்கவே முடியாதுங்கிறதுக்கு இந்த மவுண்ட் எர்பஸ் எரிமலை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புதுவிதமான சுவாரஸ்யமான தகவலை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த இயற்கை அதிசயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க போய் தங்கம் எடுக்க வாய்ப்பு கிடைச்சா நீங்க போவீங்களா மாட்டீங்களாங்கிறதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல விசித்திரமான அறிவியல் பூர்வமான உலக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.